எப்பா, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சு இந்த வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பி வெளியே கொண்டு விட்டு டாட்டா காட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருதுப்பா. காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சிருதம்மா, அதான் சீக்கிரம் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருது. பசியில கண்ணையே தெரிய மாட்டேக்கி. முதல்ல அடுப்பாங்கரைக்குள்ள போய் சுட சுட தட்டுல சோத்தை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு அடுத்த வேலையை பார்க்கணும். இந்த குண்டம்மாவை பார்த்தாலே தெரியுது, சோறு நிறைய பொங்கி வச்சிருப்பா. இவன் நல்லா சாப்பிடுற ஆளு மாதிரி தான் இருக்கா. அதனால நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு பூரா சோத்து பிரச்சனையே இவ வீட்டுல முடிச்சிட வேண்டியதான். இன்னைக்கு காலையிலேயே நல்ல வகை வகையா செஞ்சுட்டேன். சுட சுட சோறு பொங்கி கறி குழம்பு வச்சு சிக்கனை பொரிச்சு வச்சு ரசம் வச்சு எல்லாம் வச்சுட்டேன். இன்னைக்கு சூப்பரா சாப்பிடலாம். கறி குழம்பா வச்சிருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பாச்சே. இன்னைக்கு நல்ல வேட்டைதான். ஆஹா, கறிக்குழம்பு கறிக்குழம்பு, சுட சுட கறிக்குழம்பு, நல்ல சோறு வச்சு சுட சுட கறிக்குழம்பு போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்குமே. ஐ, வாசம் மூக்க தொலைக்கே. செல்வி, என்ன நீ பாட்டுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து நிக்க? என்ன குண்டம்மா, சோறு நல்ல பொங்குவ போல, வாசம் கமகமா நடிக்கே. ஏன் அரண்மனையில உனக்கு ஒரு சமையல்காரி வேலை போட்டு தாரேன், நல்லா வந்து சமையல் பண்ணு, சரியா? என்ன செல்வி, வாய் ரொம்ப நீளுது, என்னை பார்த்து குண்டம்மான்னு சொல்லுதே, நீ திருந்தவே இல்லையோ? நான் ஏண்டி திருந்தனும் குண்டம்மா? நான் 300 வருஷமா திருந்தாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னோன்னு திடீர்னு திருந்திடுவனோ? இங்க பாரு செல்வி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. எதுக்கு எங்க வீட்டு அடுப்பங்கரைக்குள்ள வந்து நிக்க? நான் சுட சுட சோறு சாப்பிடலான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு வந்து முன்னால நின்னுகிட்டு இருக்க. தூரப்போ. நான் மட்டும் என்ன ஆறி போன சோத்த திங்கவா வந்திருக்கேன்? நானும் சுட சுட சோறு திங்கதான் வந்திருக்கேம்மா. செல்வி, நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற. முதல்ல வெளியே போ. போக முடியாது குண்டம்மா, போக முடியாது. என்னையெல்லாம் நீ வெளியெல்லாம் விரட்ட முடியாது. இன்னைக்கு இங்க இருக்கிற சோறை பூரா வேட்டையாடிட்டு தான் நான் போறேன். என்னது, சோத்தை வேட்டையாட போறியா? முதல்ல மரியாதை வெளியே போ. எங்க வீட்டுல வந்து எதுக்கு சோறு திங்க போற? சோறு வேணா உங்க வீட்டுல போய் தின்னு. மொத்தம் 4 சட்டியில செஞ்சு வச்சிருக்காளே, இது எப்படி தூக்க? ஒரு ராஜாவால முடியாத காரியமா? எப்படி தூக்கன்னு கவலைப்படக்கூடாது, இப்படித்தான் தூக்கணும். அடியே செல்வி, என் வீட்டு சோத்து பானை குழம்பு சட்டியில எங்க தூக்கிட்டு போற? ஒழுங்கா கீழே வை. வலிய உடுக்குண்டம்மா, நல்ல வலியில வந்து தூணு மாதிரி மறைச்சுக்கிட்டு நிக்க. தள்ளி தூரப்போ. ஆசாசையா கறி குழம்பு வச்சு சாப்பிடலான்னு பார்த்தா சட்டியை தூக்கிட்டு ஓட பாக்கியோ? ஒழுங்கு மரியாதை கீழே வச்சிரு, இல்ல நீங்க நடக்கிறதே வேற. செல்வி, சொன்ன கேளு செல்வி, என் சட்டியை வச்சுட்டு போ. எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கி, நான் சாப்பிடணும். சோத்து பண்ணி கீழே வை. செல்வி சொல்லுறது கேட்கா இல்லையா? குடுமையை பிடிச்சு ஆஞ்சிட்டு விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் கீழே வச்சிரு. ஆஹா, சோறு தின்னு முடிச்ச பிறகு நொறுக்கு தீனிக்கு என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மேல முறுக்கு பாக்கெட் வச்சிருக்காளே இந்த குண்டம்மா, இவன் நல்ல திம்பா போல. சரி, அதையும் தூக்கிட்டு போயிருவோம். அடியே செல்வி, நிக்க போறியா இல்லையா? என் வீட்டு குழம்பு சட்டியை வச்சுட்டு போ. உன்னை சும்மா விட மாட்டேன், இருந்த வாரேன். முதல்ல தினம் வாக்கிங் போய் உடம்பு குறைக்கணும். இந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு ஓட முடியலையே. அடியே மெதுவா ஓடு, வேகமா ஓடி வந்து பிடிக்க முடியாது. மெதுவா போனா பிடிச்சிருவேன், மெதுவா போ. கல்யாண சமையல் சாதம், கறியும் சோறும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே இந்த சட்டி சோறுக்கு போதும். அடியே செல்வி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் வீட்டுல சோத்துப்பான குழம்பு சட்டியெல்லாம் களவாண்டுட்டு ஓடுவேன். என்ன குண்டம்மா, நானும் அப்பதையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். செல்வி செல்வின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எவாட்டி எந்த செல்வி? நீ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லைல்ல. நீ திருந்திட்டே நினைச்சு நாங்க எல்லாரும் உன்னைய நம்பிட்டோம். எங்களெல்லாம் நீ ஏமாத்திருக்க. யாரு செல்வின்னு கேட்டு எங்களெல்லாம் பைத்தியமாக்க பாக்கியோ? அடியே கிறுக்கச்சி, என்னைய பார்த்தா உனக்கு செல்வி மாதிரியே தெரியுது. நான் சட்டி சோறு. ஆமாடி, என் சட்டியும் என் சோறும் தான். ஒழுங்கு மரியாதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. பனி பண்ணே, கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். வாடி போடின்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயே, பொதுமக்கள் முன்னால உனக்கு பகிரங்கமா மரண தண்டனை கொடுத்துருவேன். ஒழுங்கு மரியாதையா மகாராஜான்னு கூப்பிடு. என்னடி செல்வி, என்ன உளறிக்கிட்டு இருக்கா? பாத்தீங்களா அத்தை பாட்டி, என் வீட்ல இருந்து சோத்துப்பான குழம்பு சட்டி எல்லாத்தையும் களவாண்டுட்டு ஓடி வந்துட்டா. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு லூஸ் மாதிரி பேசுதா. இவ திருந்திட்டானுல நம்ம எல்லாரும் நினைச்சோம். நடிச்சாலோ? ஆமா அத்தை பாட்டி, இவ நம்மளெல்லாம் நடிச்சு நடிச்சு ஏமாத்திருக்கா. இவ சுயரூபத்தை இப்ப காட்டிட்டால. அடியே செல்வி, முதலும் கடைசியுமா கேட்க, என் சோத்துப்பான குழம்பு சட்டியெல்லாம் தரப்போறியா இல்லையா? இங்க பாரு குண்டம்மா, நானும் போனா போதுன்னு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அடியேங்க செல்விங்க, அவளைங்க இவளைங்க, ஒரு மகாராஜான்னு ஒரு மரியாதையே கிடையாதா? போன போது சோறு கொடுத்திருக்கேன்னு உன்னை சும்மா விடுதே. இனிமேல்லாம் ஒழுங்க மாண்புமிகு மகாராஜா அவர்களே அப்படின்னு மரியாதையை கூப்பிடு. அடியே செல்வி, உனக்கு கிறுக்குதான் பிடிச்சிருக்கு போல. நான் செல்வி இல்லட்டி, மகாராஜா சட்டிச்சோறு. என்னடி சட்டிச்சோறு பெட்டிச்சோறுன்னு உளறிக்கிட்டு இருக்க? எம்மா பேய், அத்தை பாட்டி பாருங்க.
ஆமாடி, இவ என்ன மூஞ்சில பேயை காட்டிக்கிட்டு இருக்கா? செல்விக்கு பேய் பிடிச்சிட்டுன்னு நினைக்கேன். அட கடவுளே, அப்பனா செல்வி இல்ல, இது பேய் தான். என் வீட்டுல சோத்து பானையை களவாண்டது பேயா? இப்ப என்னடி செய்ய? இப்படி பேய் பிடிச்சி விளையுதாலே. அத்தை பாட்டி, போறது சோத்தோட போட்டும், நம்ம ஓடிடுவோம். என்னடி எங்க முணு முணுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு மகாராஜாவை ஒழுங்கா சோறு திங்க விடுவீங்களாட்டி? அமைதியா இருங்க. மகாராஜா, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க இங்க இருந்து ஓடியே போயிருந்தோம். நீங்க நல்ல மெதுவா உட்கார்ந்து அவசரம் இல்லாம பொறுமையா சாப்பிடுங்க. அவ்வளவு பயம் இருக்குல்ல, இடத்த காலி பண்ணுங்க. அத்தை பாட்டி வாங்க ஓடிடுவோம். அந்த பேய் அமைதியா பேசும்போது இங்க இருந்து இடத்த காலி பண்ணிடுவோம். ஆமாடி, ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. பிறகு சோறு காலி ஆயிட்டு நம்மள கடிச்சு தின்ற போறா. வா ஓடிடுவோம். எம்மாடி, நம்மள கடிச்சு தின்றுவாளா? பயம் காட்டாதீங்க அத்தை பாட்டி, முதல்ல ஓடுங்க. அட லட்சுமி அக்கா, என்ன ஓடிக்கிட்டு இருக்காங்க? லட்சுமி அக்கா ஓடாதீங்க, நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப முக்கியமான விஷயத்த கேட்கலாம், இப்ப நேரம் இல்லப்பா. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், அப்படியே நீ விஷயத்த சொல்லு. ஏக்கா அப்படி என்ன அவசரமா ஓடுதீங்க? அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லப்பா, நீ வந்த விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரம் போ. ஏக்கா தலைவர் பஞ்சாயத்து கூட்டி இருக்காருக்கா, எல்லாரையும் உடனே வர சொன்னாரு. வாரேன்பா வாரேன், பஞ்சாயத்து தானே, எப்படியாவது வந்து சேருதே. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. என்னாச்சு லட்சுமி அக்காக்கு? என்னத்துக்கு இப்படி ஒரே ஓட்டமா ஓடுதாக? அவ சும்மா ஓடல, பயந்து ஓடுதா. எதுக்கு பயந்து ஓடுதான்னு நான் சொல்லட்டா? இது யாரு இந்த இழுக்கிறது? ஏம்மா என்னது இது? மரியாதை ரொம்ப முக்கியம் குடிமகனே. இப்படி எல்லாம் அது இதுன்னு பேசக்கூடாது. மகாராஜா அவர்களே அப்படின்னு பேசணும். நான் தான் மாண்புமிகு மகாராஜா சட்டிச்சோறு. என்னது மகாராஜா சட்டிச்சோரா? ஆமா குடிமகனே, நான் தான் அது. உனக்கு ஏதாவது குறை இருந்தா சொல்லு, நான் தீர்த்து வைக்கேன். ஏம்மா பேய் மாதிரில இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க நின்னா உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. நம்ம ஒரே ஓட்டமா ஓடிடுவோம். செல்வி அக்காக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எல்லாரும் இந்த மகாராஜாவோட அற்புதமான அழகான வசீகரமான தேஜஸான பிரகாசமான முகத்தை பார்த்து மயங்கி உளுந்து ஓடுதாங்களே. நெட்டம்மா மொத்த சாப்பாடையும் நீயேவா செஞ்ச? ஆமா, இந்த வீட்டுல வேற யாரு இருக்கா? நான் தானே எல்லாத்தையும் செய்யணும். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, அதனாலதான் இத்தனை ஐட்டம் செஞ்சேன். எதுக்கு நெட்டம்மா இவ்வளவு கஷ்டப்படுத? இத்தனை சாப்பாடை போட்டு எதுக்கு செஞ்சிருக்க? ஏதாவது ஒண்ணு செஞ்சா காணாதா? அதுக்கு இல்ல ராமு, நாளைக்கு வளகாப்பு முடிஞ்சு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு யாரு சாப்பாடு செஞ்சு தருவா? அதனாலதான் இன்னைக்கு ஆசையா செஞ்சேன். அதை வேற ஞாபகப்படுத்தாத நெட்டம்மா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு கஷ்டமா இருக்கு? 2 பேரும் அங்கதானே இருக்க போறோம், அதுக்கு என்ன கஷ்டம்? அப்படி இல்லை நெட்டம்மா, நான் அங்கேயே வந்து கிடக்க முடியாது, அது நல்லா இருக்காது. தினம் ஒரு தடவை வேலை முடிஞ்சு வரும்போது உன்னைய பார்த்துட்டு வந்துடுதேன், சரியா? நம்ம வீட்டிலேயே நான் இருந்துக்கிடுதேன். ஏன் ராமு இப்படி பேசுதீங்க? எல்லாம் நம்ம வீடு தானே, அங்கேயே இருக்கலாம்ல. எல்லாம் கரெக்டு தான் நெட்டம்மா, இருந்தாலும் நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்காதுல்ல. அங்கே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்துட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்துடுதேன், சரியா? ஏன் இப்படி சொல்லுதீரு? என் கூட இருக்கலாம்ல. இல்லை நெட்டம்மா, நான் அங்கே வரல. ஆஃபீஸில் இருந்து எதுவும் வேலைகளை கொடுப்பாங்க. இங்கே என்ன நான் உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருப்பேன். தூக்கம் வரும்போது படுத்து தூங்கிக்கிடுவேன். நான் நம்ம வீட்டிலேயே இருக்கேன், நீ அங்கே சந்தோஷமா இருன்னு. சரி ராமு, நான் புரிஞ்சுக்கிட்டேன், அழாதீங்க சரியா? சாயந்தரம் அங்கே வந்துருங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு காப்பி குடிச்சிட்டு ராத்திரி சாப்பிட்டுட்டு பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து தூங்கிக்கோங்க. சரி நெட்டம்மா, அப்படியே செய்வோம். சரி, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்துட்டா? நெய் வேண்டாம் நெட்டம்மா, ஏற்கனவே தொப்பை வச்சுக்கிட்டே போகுது. இன்னும் நிறைய நெய்யை ஊற்றி சாப்பிட்டு கொழுப்பு ஓவராயிர போகுது. அதெல்லாம் ஒன்றும் கொழுப்பு ஏறாது. இது சுத்தமான பசு நெய். சாம்பாரை ஊற்றி அப்படியே மேலே நெய்யை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஏற்கனவே மேலே ஊற்றிருக்கல, அதே போதும். நெட்டம்மா நீயும் சாப்பிட வேண்டியதானே, நீ ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்க? இவ்வளோ நேரம் அடுப்பங்கரைக்குள்ளே வெக்கையில் நின்று சோத்தை பொங்கி முடிச்சேன்னா அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தேன். அது கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் பிறவாட்டி சாப்பிடுதேன். 2 பேரும் சேர்ந்து இலைய போட்டு நல்லா சாப்பிடலான்னு பார்த்தேன், நீ என்ன சாப்பிடலங்க? இப்போ வயிறு பசிக்கல ராமு, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுதேன். இருக்கிற சோத்தெல்லாம் நான் தானே திங்கணும். சரி நெட்டம்மா, உனக்கு எப்போ பசிக்கோ அப்போ சாப்பிடு. உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, உனக்கு எப்போ எது வேணுமோ சொல்லு, எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிடு. நான் சாயந்தரம் வேலை முடிஞ்சு வரும்போது உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கேன், சரியா? ஆ சரி, அதெல்லாம் எப்படி கேட்காம இருப்பேன்? அதெல்லாம் கரெக்டாக கேட்டுருவேன். நெட்டக்கா வீட்டில் இருக்கீங்களா? ஏல ஆரஞ்சு மண்டையா, இங்கே வா. டைனிங் டேபிள் கிட்ட உட்காந்துருக்கோம் பாரு. வாப்பா, நல்லா இருக்கியா? என்ன, நான் நல்லா இருக்கேன். ஏல என்ன மத்தியானம் போல் வந்திருக்க, சாப்பிடுதியா? ஏக்கா அதெல்லாம் வேண்டாம்க்கா, நான் இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன். தலைவர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு, எல்லாரையும் உடனே வர சொன்னார். பஞ்சாயத்தா? இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து?
ஏக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நீங்க வாங்களேன், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அவர் உடனே வர சொன்னாரு. உடனே வர சொன்னாராக்கும். சரி இந்த வாரேன். சரி நான் போறேன்க்கா. எல்லார் வீட்லயும் சொல்லணும். நான் போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. என்ன நெட்டம்மா, பஞ்சாயத்துக்கு போகணுமா? ஆமாம் ராமு, போய் தான் ஆகணும். நல்ல நாள் அதுவுமா திடீர்னு பஞ்சாயத்து வச்சிருக்காரு. என்ன விஷயம்னு தெரியல, யாருக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே. முக்கியமாக இன்னைக்கு வச்சிருக்காருன்னா போய் தான் ஆகணும். நான் போயிட்டு வந்துடுது என்ன. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆபீஸ்ல லீவ் கிடைச்சிருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போலான்னு பார்த்தேன். நீ இப்போ போயிட்டேன்னா எப்போ வருவ? ரொம்ப நேரம் ஆகாது ராமு. பஞ்சாயத்து என்ன ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் நடக்கும். நான் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுதேன். வந்த பிறகு வெளியே போவோம். சரி நெட்டம்மா, நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குதேன். அதுக்குள்ள நீ பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்துரு. வந்தோடனே என்னை எழுப்பு, 2 பேரும் சேர்ந்து வெளியே போவோம். சரி சாப்பிடுங்க. ஏதாட்டும் வேணும்னு அடுப்பங்கரையில் இருக்கு, எடுத்துக்கோங்கன்னு. சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். ஆட்டும் நெட்டம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மருமோளே, இந்த பேதியில் போவோம் இப்படி வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டானே, என்ன செய்ய? என்னத்தை செய்ய முடியும்? அதுக்குன்னு மானங்கெட்டு போய் அந்த வீட்டில் இருக்கவா முடியும்? 2000 ரூபாயை உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்தாதான் வீட்டுக்குள்ளே விடுவேங்க. இப்போ 2000 ரூபாய் எங்கே போய் சம்பாதிக்க? எத்தை யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவோமா? அந்த விளங்காத பையன் உழைச்சி சம்பாதிக்கணும்ல சொல்லிட்டு போயிருக்கான். கடன் வாங்கி கொடுத்தா கண்டுபிடிச்சிருவானே. இப்படி சொன்னா என்னதான் செய்ய? அவருக்கு 2000 ரூபா தானே தேவை. எப்படி வந்து அவருக்கு என்ன? மருமோளே, பேசாமல் 100 நாள் வேலைக்கு போனால் என்ன? எத்தே அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதத்தே. மம்மூட்டியை பிடிச்சி வெட்டு தோண்டும்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. பிறகு எப்படித்தான் துட்டு சம்பாதிக்க? எத்தே வயிறு ரொம்ப பசிக்கு, சாப்பிட்டுட்டு பிறகு யோசிப்போமா? வயிறு பசிக்கா? சோறு இப்போ எப்படி திம்ப? துட்டு வச்சிருக்கியோ? துட்டு யார்கிட்ட இருக்கு? வீட்டுக்குள்ளே போய் சோறு திங்க வேண்டிதான். வேற என்ன செய்ய? என்னடி, இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன் மானங்கிட்ட போய் இந்த வீட்டுக்குள்ளே போகணுமான்னு. பிறகு இப்போ போய் சோறு திங்கணுங்க. ஆமத்தே, அப்படி ஒன்று இருக்குல்ல. வீட்டுக்குள்ளேயும் போக முடியாதே, வயிறு வேற ரொம்ப பசிக்கே. இப்போ சோத்துக்கு என்ன செய்ய? சோறு வேணும்னா வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து சோறு தின்னுங்க. ஹலோ மிஸ்டர் தலப்பாக்கட்ட மாட்டேரே, ஹவ் ஆர் யூ? வாட் இஸ் யுவர் நேம்? ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு விரட்டி விட்டாச்சுல்ல, பிறகு எதுக்கு வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? 2000 ரூபா சம்பாதிச்சாச்சா? நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்ல. அதுக்கு பிறகு எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன? எங்களை பற்றி நீங்கள் எது கவலைப்படுதீங்க? வீட்டை விட்டு வெளியே போனா வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல 2 பேரும் எந்திரிச்சு இடத்த காலி பண்ணுங்க. நாங்கள் இங்கே தான் இருப்போம், இடத்த காலி பண்ண மாட்டோம்னு சொன்னால் என்ன செய்வேன்? என்னமோ பண்ணி தொலைங்க. 2000 ரூபா சம்பாதிச்சு கொண்டு வராமல் வீட்டுக்குள்ளே வந்துடாதீங்க. ஹலோ மிஸ்டர், இந்த தேதியை நல்லா உங்கள் டைரியில் போய் குறித்து வச்சுக்கோங்க. குறிச்சு வச்சு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், குறித்து வச்சுட்டு அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. மெண்டல் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தா 2000 ரூபா வந்துருமா? 2 பேரும் எந்திரிச்சு போய் வேலையை பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருப்போம், நின்றுக்கிட்டு இருப்போம், என்ன வேணாலும் செய்வோம். உங்களுக்கு தேவை 2000 ரூபா தானே? அந்த 2000 ரூபாய் நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்து தாரோம். நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் உட்காருங்க, கொசு தூக்கிட்டு போயிட போகுது. இந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஆமாம், நீங்கள் தானே கறியும் மீன் வாங்கி வாங்கி போட்டு நல்ல திமிரு கொழுப்பெல்லாம் ஏற்றி வச்சிருக்கீரு. பிறகு எப்படி குறையும்? எம்மா, நீ இவ கூட சேர்ந்துக்கிட்டு அலையாத. உன்னையும் சேர்த்து தெருவில் விட்டுருவா. அவள் எங்களை தெருவில் விட்டா, நீ தானே வெளியே விரட்டி விட்ட. உங்கள்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் உள்ளே போகிறேன். என்ன வேலை கிடக்கு? வீட்டுக்குள்ளே போய் கட்டிலில் குப்புறப்படுத்துக்கிட்டு ஃபோனில் ரீல்ஸ் தானே பார்க்க போறீரு. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாது. எத்தனை நம்ம ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போயே ஆகணுத்தே. இந்த ஆள் மூஞ்சில கறியை பூசணும். கறியை பூசுறதுக்கெல்லாம் எதுக்கு மருமோளே வேலைக்கு போகணும்? வீட்டுக்கு பிறத்தால போனீங்கன்னா அடுப்பில் நிறைய கறி கிடக்கும், அள்ளிட்டு வந்து கொஞ்சம் மூஞ்சில பூசி விடு. எத்தே லூசு மாதிரி பேசாதீங்க தே. அந்த கறியை பற்றி பேசலை. நம்ம நல்ல வாழ்க்கையில் உழைச்சி சம்பாதிச்சு முன்னேறி காட்டி இவர் மூஞ்சில கறியை பூசணும், அதை பற்றி பேசுதேன். வாழ்க்கையில் சாதிக்கிறது இருக்கட்டும், முதல்ல 2000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கன்னு யோசி. என்ன மாமியார் மருமகளும் வெளியே உட்காந்து பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? பஞ்சாயத்துக்கு வரலையா? பஞ்சாயத்தா? என்ன பஞ்சாயத்து? தலைவர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு, தெரியாதா உங்களுக்கு? உடனே வர சொல்லியிருக்காரு. நாங்கள் 2 பேரும் இவ்வளோ நேரம் ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்கில் இருந்தோம், அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. அப்படியா? உங்க பிசினஸ் மீட்டிங்ல என்னையும் சேர்த்துக்கோங்களே. பிச்சை எடுக்க போறோம், வரியா? வேண்டாம் தாயே, நீயே போய் பிச்சை எடுத்துக்கோ, நான் வரல. ஆமாம், திடீர்னு எதுக்கு உங்கள் தலைவர் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு? எல்லாருக்கும் பரிசு தர போறாரோ? அந்த கொடுமையை ஏன் கேட்கீங்க? சரிம்மா, நாங்கள் கேட்கலம்மா. பரவாயில்ல, கேளுங்க, சொல்லுதே. சரி சொல்லு. அந்த பஞ்சாயத்தே என் மேலதான். என்னட்டி சொல்லுதே? பஞ்சாயத்து உன் மேலையா? நீ என்ன தப்பு செஞ்ச? அதான் எனக்கும் ஒண்ணுமே தெரியல ஒத்தரவாசா. எங்க வீட்டுக்காரர் தான் என் மேல கேஸ் கொடுத்திருக்காரு. என்னை டைவர்ஸ் பண்ண போறாரா. ஐயோ, டைவர்ஸ் பண்ண போறாரா? வீட்டுல எதுவும் சண்டையா?
ஒரு கழுதையும் இல்ல. நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுல இருந்தேன். இந்த ஆரஞ்சு மண்டையன் தான் வந்து சொன்னான், உங்க வீட்டுக்காரர் உங்க மேல கேஸ் கொடுத்திருக்காரு, பஞ்சாயத்துக்கு வாங்கன்னு. இந்த தாடிக்காரன் தலைவர்கிட்ட போய் என்ன சொல்லி வச்சானோ தெரியல. தலைவர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்காரு, போய் பார்த்தாதான் தெரியும். என்னடி இப்படி எல்லாம் சொல்லுதே? உங்க வீட்டுக்காரர் நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு அவருக்கு என்ன ஆயிட்டு? நல்லா தான் இருந்தா மனுஷன், திடீர்னு ஏன் இப்படி பேதி எடுக்குன்னு தெரியல. சரி, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லாட்டி வாங்க பஞ்சாயத்துக்கு போவோம். தலைவர் எதுக்கு திடீர்னு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு? அடியே, பஞ்சாயத்து கிடக்கு பஞ்சாயத்து. செல்வி மூஞ்ச பாத்தியா? ஏதாவது தெரியுதான்னு பாரு. அவங்க மூஞ்சிக்கு என்ன? மூஞ்சில என்ன ஒளிவட்டமா தெரிய போகுது? உனக்கு பார்த்தா ஒன்றும் தெரியலையா? அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குடி. பேயா? யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? அடி, அங்க நிக்காதீங்கடி, ஓடி வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. இந்த லட்சுமி அக்காக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி உளறிட்டு கிடக்காக? லட்சுமி அக்கா, என்னாச்சு? என்ன திடீர்னு பேயின்னு உளறிட்டு கிடக்கீங்க? யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? அடியே, கிட்ட வாடி, விளக்கமா சொல்லுதே. அங்கே நிக்காத, உயிருக்கு ஆபத்து, சீக்கிரம் ஓடி வா. கிட்ட வந்தாச்சு, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அத்தை பாட்டி உங்களுக்கு தெரியாதா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால செல்விக்கு பேய் பிடிச்சிருந்தது, நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம். ஆமாடி, அவ மூஞ்ச பேய் மாதிரி காட்டினா 2 பேரும் பயந்து ஓடணும். சும்மா விளையாடுதான் நினைச்சேன். நல்லா நினைச்சு காய போட்டிக்க போங்க. உண்மையாவே அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. 2 பேரும் என்ன பேசுறீங்க? செல்விக்கு பேய் பிடிச்சிருக்கா? ஆமாடி, செல்விக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதுவும் சாதாரண பேய் கிடையாது, என்னமோ ஒரு பெரிய ராஜா பேயா. ராஜாக்கு என்னமோ பேர் சொன்னாலே ஒண்ணு வாய்க்குள்ள வரலையே, விளங்க மடைக்க. இரு, யோசிச்சு சொல்லுதே. சட்டிச்சோறுன்னு சொன்னாட்டி. சட்டிச்சோரா ராஜா பேரு? என்னது, ஒரு ராஜா பேரு சட்டிச்சோரா? சட்டிச்சோறு குழம்பு சோறுன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நல்ல பேர் வச்சிருக்கலாம்ல. ஏட்டி, அது ஒரு பெரிய கதை. எங்க வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பிட்டு சரி வீட்டுல சோறு பொங்கி கறி குழம்பெல்லாம் வச்சிருந்தேன், சாப்பிடலான்ட்டு ஆசையா போனேன். உள்ள போற நேரத்துக்கு திடீர்னு எனக்கு முன்னால பாஞ்சுக்கிட்டு செல்வி உள்ள ஓடி போறா. என்னன்னு பார்த்தா குழம்பு சட்டி சோத்து பானையெல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிட்டு வெளியே கிளம்புதா. ஏன்டி இப்படி பண்ணுதேன்னு அவளை ஏசுனேன். அப்பந்தான் அவ சொல்லுதா, நான் செல்வி கிடையாது, நான் மகாராஜா சட்டி சோறு, எனக்கு சோறெல்லாம் வேணும், நான் தூக்கிட்டு போறேங்க. அவளை என்னத்த செய்ய? அப்படியே நான் ஏசிக்கிட்டே நிக்க, அவ பாட்டுக்கு மூஞ்ச பேய் மாதிரி காட்டுதா. பார்த்தேன்டி, பார்த்தேன், அவ மூஞ்சில அந்த பேயை நான் பார்த்தேன். அட கடவுளே, இப்படி இல்லாம நடந்துச்சு? இந்த பேய் எப்ப நம்ம ஊருக்குள்ள வந்துச்சு? புது பேயா இருக்கு. ஆமாடி, ஆசையா சோறு பொங்கி கறி குழம்பு வச்சுட்டு சாப்பிடலான்னு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பேய் வந்து அவ்வளத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சாப்பிடாம பட்னியா கிடக்கேன். நீங்க விநாயகர் சதுர்த்தி எதுவுமா கறி குழம்பு வச்சுக்கலாக்கும், அதான் இப்படிலாம் நடந்திருக்கு. அட கடவுளே, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, மதி இல்லாமல கறி குழம்பு வச்சுட்டேன். ஐயோ, நல்ல வேலை இந்த பேய் வந்து அப்படியே அவ்வளத்தையும் தூக்கிட்டு ஓடனுச்சு, இல்லைன்னா போய் சாப்பிட்டுருப்பனே. பெரிய பாவமால போயிருக்கும். நல்ல வேலைப்பா, இந்த பேய் தான் வந்து காப்பாத்தி இருக்கு. லட்சுமி அக்காவை ஒரு பெரிய பாவம் செய்ய விடாம தடுத்த இந்த பெரிய மகாராஜா சட்டிச்சோறு பேய் வாழ்க வாழ்க. அடியே வேண்டாண்டி, சொன்ன கேளுங்க. பேய்கிட்டெல்லாம் விளையாடாதீங்க டி, அது ஏதாவது ஒண்ணு செஞ்சிட போகுது. பேசாம ஆளாளுக்கு உங்க இடத்துல வந்து உட்காந்து உங்க வேலையை பாருங்க. ராதா, நீ மட்டும் ஏன் அங்க போய் நிக்க? இங்க இடம் இருக்கு பாரு, இங்க வந்து உட்கார வேண்டியதானே. அந்த கொடுமை ஏன் கேக்கீங்க? பஞ்சாயத்தே என் மேலதான், என்னை இங்கதான் நிக்க சொல்லியிருக்காங்க. என்னட்டி சொல்லுதே? பஞ்சாயத்து ஓ மேலையா? ஓ மேல யார் கேஸ் கொடுத்தா? வேற யாருக்கா என் மேல கேஸ் கொடுக்க போறா? எங்க வீட்டு தாடிக்காரன் தான் கொடுத்துருக்கா. அவரையே ஓ மேல கேஸ் கொடுக்க போறாரு. அவர் அப்புறாணி மனுஷனாச்சே, அதனாலதான் வந்து பஞ்சாயத்துல உட்கார்ந்துருக்காரோ. வராத மனுஷன் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்காரேன்னு பார்த்தேன். அதான் சங்கதியா? ஆமாக்கா, அதான் சங்கதி, வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா, உங்க வீட்டுக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பஞ்சாயத்துக்கு இழுக்கிற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேக்கி. இந்த மனுஷன்ட்ட கேட்டேன், இவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா. தலைவருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன், அந்த மனுஷனும் ஒன்றும் சொல்ல மாட்டேக்காரு. நான் இப்போ யார்கிட்ட போய் கேட்க? சரி, உன் மேல உங்க வீட்டுக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, சரி நீ நிக்க. புக்கவை தத்தா எதுக்கு நின்றுகிட்டு இருக்காரு? முருகேசா, நீ எதுக்கு நின்றுகிட்டு இருக்க? இங்க வா முருகேசா, இங்க இடம் இருக்கு பாரு, இங்க வந்து உட்காரு. மங்கம்மா, பட்டு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டா. என்ன சொல்லுது முருகேசா? பட்டமாவும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஆமா மங்கம்மா, அவதான், வேற யாரு செய்ய போறா? பட்டு, என்ன விஷயம்? எதுக்கு முருகேசன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த? இங்க பாரு மங்கம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம கடை. ஐயோ பாவம் பட்டம்மா, முருகேசன் மேல போய் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த? அவனை பார்க்கவே பாவமா இருக்கு பாரு, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். ஆமா, சின்ன பிள்ளை, வாயில கைய வச்சா கூட கடிக்க தெரியாது, சின்ன குழந்தையா இருக்கா. நீ அவனுக்கெல்லாம் சப்போர்ட் அடிச்சு பேசாத, அவன் செஞ்ச காரியம் உனக்கு தெரியாது. ஐயோ பாவம், அவனை விட்டுறேன். இந்த ஆளுக்கெல்லாம் பாவம் பார்த்ததெல்லாம் போதும், இதுக்கு மேல இவன் மேல நான் பாவமே பார்க்க மாட்டேன். இன்னைக்கு தலைவர் வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துருதே.
முருகேசா ரொம்ப கஷ்டம்தான், திரும்பி நின்னுக்கோ. ஏமா நீ எதுக்குமா என் மூஞ்சிக்கு முன்னால உட்காந்துக்கிட்டு கையையும் காலையும் ரொம்ப நேரமா ஆட்டிக்கிட்டே இருக்க? பாக்குறவங்களாம் நீ என்னைய திட்டிக்கிட்டு இருக்க, ஏசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க போறாங்க. அங்கிட்டாம திரும்பி உட்காருமா. யார் அங்கே? வீரர்களே, இந்த பல்லலையை தூக்கிட்டு போய் தூக்குல போடுங்க. என்னது தூக்குல போடணுமா? வீரனே இங்க வா, இவளை தூக்கிட்டு போய் தலைகீழ கெட்டி தொங்க விட்டு காதுக்குள்ள 1 கிலோ கட்டெரும்பு விடு. நல்லா கடிக்கட்டும், கடிச்சு கடிச்சு இவ சாவட்டும். எம்மாடி தண்டனை எல்லாம் கொடூரமா இருக்கே. இந்த ராஜா சட்டிச்சோறு அவமதிப்பு பண்ண குற்றத்துக்காக இந்த பல்லழகிக்கு நான் 100 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கேன். இவளை கொண்டு போய் ஜெயில போட்டு கொடுமைப்படுத்துங்க. ஏமா போதும் தாயே, ஒரு மனுஷிக்கு எத்தனை தண்டனை தான் கொடுப்ப? எல்லாரும் வந்தாச்சாம்மா, பஞ்சாயத்து ஆரம்பிப்போமா? ஆமா தலைவரே, ஆளும் பேயுமா வந்து உட்கார்ந்துருக்கோம், சீக்கிரம் ஆரம்பிச்சு விடுங்க. ஏம்மா பேயின்னு பஞ்சாயத்துல வந்து அனாவசியமா பேசி காமெடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. ஒழுங்கா என் நேரத்தை வீணாக்காம இருங்க. நான் பஞ்சாயத்தை சீக்கிரம் முடிச்சிட்டு போயிருந்தேன், எனக்கு நிறைய வேலை கிடக்கு. சரியா? நாங்க சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், அதுக்கு பிறகு உங்க இஷ்டம். உட்கார்ந்து பஞ்சாயத்தை நடத்திக்கோங்க. ஐ, சிம்ரன் பஞ்சாயத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கா. ஹாய் சிம்ரன். ஹாய் இல்ல, உன் முன்னாடி இருக்கிறது பேய். ஏம்மா இந்த பேய் என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கு? ஏம்மா சொன்ன கேளுங்க, பஞ்சாயத்துல அனாவசியமா பேசிக்கிட்டே இருக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் சீக்கிரம் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு கிளம்பணும். ஆமா தலைவரே, சீக்கிரம் பஞ்சாயத்தை நடத்தி முடிங்க. நாங்கெல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஏம்மா இன்னைக்கு என்ன கேஸுன்னு சொல்லுங்கம்மா. 2 கேஸ் இருக்குன்னு நினைக்கேன். ஒன்று பட்டம்மா பாட்டி வீட்டு கேஸு, இன்னொன்று ராதா வீட்டு கேஸு. என்னன்னு விளக்கமா சொல்லுங்க. 2 கேஸ் இல்ல தலைவரே, 3 கேஸ் இருக்கு. நானும் ஒரு கேஸ் வச்சிருக்கேன். ஏம்மா ஒவ்வொருத்தரா சொல்லுங்கம்மா, என்ன ஏதுன்னு விசாரிப்போம். தலைவர் என்னாச்சி, முதல்ல ஏன் கேஸை விசாரிச்சு முடிச்சு விடுங்க. சொல்லுப்பா, கம்ப்ளைண்ட் கொடுத்தியே உன் பொண்டாட்டி மேல, என்ன கேஸுன்னு சொல்லு. தலைவர் என்னாச்சி, அவ கூட என்னால வாழ முடியாது, என்னையும் அவளையும் பிரிச்சு விட்டுருங்க. எதுக்குப்பா பிரிச்சு விட சொல்லுதே, என்ன பிரச்சனை? தலைவர் என்னாச்சி, என்னைய தினம் வெள்ளைப்பூடு உரிச்சு தாங்கா, வெங்காயத்தை வெட்டி தாங்கா, கடைக்கு போயிட்டு வான்னு உயிரை வாங்குதா, துணியை துவைக்க சொல்லுதா, பாத்திரத்தெல்லாம் கழுவ சொல்லுதா. இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவர் என்னாச்சி. எனக்கு இவர்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. இப்ப இதெல்லாம் ஒரு காரணமாப்பா? வெள்ளைப்பூடு உரிக்கன்னு வச்சுக்கோயேன், ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு ஒரு 4 குலுக்கு குலுக்குன்னு வச்சுக்கோயேன், துவாலு தனியா வெள்ளைப்பூடு தனியா உறிஞ்சு வந்துரும்பா. வெங்காயம் வெட்டணும், கண்ணில் தண்ணி வருதுன்னு பயப்படுதியா? வெங்காயம் வெட்டும் போது வெங்காயத்தை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சிரு. கொஞ்ச நேரம் வச்சுட்டு வந்து வெட்டினா உனக்கு கண்ணில் தண்ணியே வராதுப்பா, ஈஸியாக வெட்டிடலாம். பாத்திரத்தை கழுவணும்னு வச்சுக்கோயேன், நல்ல விம்பாரும் ஒரு நல்ல ஸ்டீல் ஸ்க்ரப்பரும் வாங்கி வச்சுக்கோ. வச்சுட்டு தேய்ச்சேன்னா ஈஸியாக பெயிரும். அதுக்கு பிறகு துணி துவைக்கணும்னா முதல்ல துணியை துவைக்கிறதுக்கு முன்னால நல்ல தண்ணியில் நல்லா ஊற வச்சிரு. அதுக்கு பிறகு சருப்பு பொடியை போட்டு துவை, துணி நல்லா தும்பப்பூ மாதிரி வெள்ளையாயிரும்பா. இதெல்லாம் ஒரு காரணம்னு வந்துட்டு டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அடேங்கப்பா, இவ்வளவு விஷயம் இருக்கா? என்னப்பா நல்லா புரிஞ்சுதா? தலைவர் என்னாச்சி, நல்லா புரிஞ்சுட்டு. என்ன புரிஞ்சுது சொல்லு. நான் மட்டும் இல்ல, நீங்களும் உங்க வீட்டுல இப்படித்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லா புரிஞ்சுட்டு இனிமே நான் டைவர்ஸ் கேட்க மாட்டேன். நான் இப்படியே இருந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிடுதேன். அவ்வளவுதானப்பா, உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரியா? சண்டையெல்லாம் போடக்கூடாது. வேலை செய்யறதுலாம் ஒரு விஷயமா, எதுனாலும் வந்து என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தாரேன். தலைவர் என்னாச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. இருக்கட்டும்மா. அடுத்த கேஸ் என்னது? பட்டம்மா பாட்டி, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை சொல்லுங்க. எங்க வீட்ல எங்க வீட்டுக்காரர் தான் பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை வரப்போகுது? சரி, அதான் என்ன பிரச்சனை சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரு ரொம்ப நாளா மங்கம்மா பின்னாலே சுத்திக்கிட்டு அலையுதாரு. சரி போன போது அவ சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவ நல்ல பிள்ளை, அதனால நானும் போன போதுன்னு 2 பேரும் பேசல, ஒன்னும் சொல்லாம இருக்கேன். அட கடவுளே, இவன் நம்மளெல்லாம் இழுக்கா? எதுவும் பிரச்சனையாயிட்டோ? நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ? தாத்தா மங்கம்மான்னு அலைவாருன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஏதாட்டும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? மங்கம்மாக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த கிழமை மங்கம்மான்னு அலைஞ்சா சரி போன போதுன்னு விட்டேன். இப்போ என்னடானா புதுசா மோனிகான்னு பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு இப்போ யார் அந்த மோனிகா, அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். அவளை கூட்டிட்டு வந்து அவ குடுமையை பிடிச்சு ஆயாம நான் விட மாட்டேன். அவளை எங்க இருந்தாலும் பிடிச்சு பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிக்க வைங்க. அவளதான் என் பிரச்சனை. மோனிகாவா? யார் அது? அதுதான் யாருன்னு தெரியல தலைவரே. எப்ப பார்த்தாலும் மோனிகா லவ் யூ ஐ லவ் யூ மை டியர் பேபின்னு பாட்டு பாடிக்கிட்டே கிடக்கா. எங்க பார்த்தாலும் மோனிகான்னு அலையுதா. அதான் அது எவான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இன்னைக்கு மட்டும் அது எவான்னு தெரியல, அவ்வளவுதான் இந்த கிழவன் செத்தாரு. தாத்தா என்ன இதெல்லாம்?
தலைவர் தம்பி, மோனிகான்னு ஒரு பாட்டு வந்திருக்குல்ல, அந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கேன். இவ தப்பா நினைச்சுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டா போலயே. ஆமா, ஒரு பாட்டு இருக்கு, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேனே. அந்த பாட்டையே பாடுனீரு. ஆமா தலைவர் தம்பி, பாட்டு தான். நான் வேற என்ன செய்ய போறேன்? பாட்டி தாத்தா தான் சொல்லுதாருல்ல, அது ஒரு பாட்டு தான்னு. அதுக்கு ஏன் நீங்க சந்தேகப்படுதீங்க? கிடையாது கிடையாது, கிடையவே கிடையாது. அது பாட்டெல்லாம் கிடையாது. இந்த மனுஷன் போய் சொல்லி ஏமாத்த பாக்காரு. எவ்வளவு ஒருத்தி இருக்கா, அவ பேரு மோனிகா. அவளை கூட்டிட்டு வந்து இங்க நிக்க வைங்க. தலைவர் தம்பி, எப்படி சிக்கி இருக்கேன்னு பாத்தீரா? ஆமா தாத்தா, ரொம்ப கஷ்டம்தான், ஒன்றும் செய்ய முடியாது. பாட்டிக்கு எப்படி புரிய வைக்கன்னு தெரியலையே. இருங்க, நான் புரிய வைக்கேன். மங்கம்மா, நல்லா இருப்ப, நீயாவது அவளுக்கு புரிய வையி. பட்டம்மா, இங்க கொஞ்சம் பாரேன். பார்க்க மாட்டேன். நீ உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் அடிச்சிட்டு என்ன ஏமாத்துவ. இங்க பாருட்டி, முருகேசனை பத்தி உனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா அவன் கூட இருக்க, அவனை போய் நீ தப்பா நினைக்க. மோனிகான்னு ஒரு ரஜினி படத்துல ஒரு பாட்டு வந்திருக்கு. அந்த பாட்டு தான் இப்ப எல்லாரும் பாடிக்கிட்டு அலைதானுங்க. சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் அந்த பாட்டை தான் பாடுது. அதை தான் முருகேசன் பாடிட்டான். அதுல என்ன தப்பு இருக்கு? நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. அது பாட்டுன்னு நான் எப்படி நம்ப? தாத்தா, பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த பாட்டை போட்டு விட்டு காட்டுங்க. அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரியும். ஆட்டும் தலைவர் தம்பி, நான் பாட்டை போட்டு விட்டு காட்டுதேன். சரி, இந்த கேஸ் முடிஞ்சிட்டு அடுத்து யாரு கேஸு? தலைவரே, அடுத்து ஏன் கேஸுதான். உனக்கு என்னம்மா கேஸு? உனக்கு உங்க வீட்டுக்காருக்கு எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் இல்ல, எனக்கு பேய்க்கும். பேயா? என்னம்மா வந்ததுல இருந்து பேய் பேயின்னுகிட்டு இருக்கீங்க? என்ன பேயுமா? தலைவரே, உங்க முன்னால ஒண்ணு உட்கார்ந்துருக்கு பாருங்க, அதான் பேய். ஏன் முன்னால என்னதுமா உட்காந்துருக்கு? புரியலையா தலைவரே? லட்சுமி அக்கா செல்வி அக்காவை சொல்லுதாக. செல்வி அக்காவுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்கா? ஆமா தலைவரே, செல்விக்கு பேய் பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து சோத்து பானையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டா, குழம்பு சட்டியை ஒரு கையில வச்சுக்கிட்டா, பொரிச்ச சிக்கனை சோத்து பானைக்கு மேல வச்சுக்கிட்டா, இன்னொரு கையில ரசத்தை வச்சுக்கிட்டா, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டா தலைவரே. மரத்தடியில உட்காந்து எல்லாத்தையும் நல்ல பேய் மாதிரி தின்னுகிட்டு இருக்கா. மூஞ்ச வேற பேய் மாதிரி காட்டுனா. நான் பார்த்து தொலைஞ்சிட்டேன். அந்த பேய் மூஞ்ச பார்த்து நான் பயந்துட்டேன். ஏம்மா செல்வி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? லட்சுமி வீட்டுல இருந்து சோத்து பானையை களவாண்டுட்டு ஓடுனியா? யார பார்த்து செல்வின்னு சொன்னேன்? நான் மகாராஜா சட்டி சோறு. என்னைய பார்த்து இப்படி நீ தப்பா பேசுனதுனால உனக்கு நான் தண்டனை கொடுக்கேன். வீரர்களே, இந்த எலும்பு கூட தூக்கிட்டு போய் நாய்க்கு போடுங்க. என்னது, நாய்க்கு போடணுமா? நாய் திங்கலன்னா எலும்பு பூரா தூக்கி சாக்கடையில போட்டுருங்க. ஏம்மா என்னம்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இது பஞ்சாயத்து, கொஞ்சம் மட்டும் மரியாதையா பேசு. ஒரு மகாராஜாவே உங்களுக்கெல்லாம் மதிக்க தெரியல. உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை? உங்க எல்லாரையும் மொத்தமா தூக்குல போட போறேன். பாத்தீங்களே தலைவரே, செல்வி அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு. இப்படித்தான் உளறிக்கிட்டு கிடக்காக. தலைவர் என்னாச்சி, அந்த மகாராஜா பேர் என்னதுன்னு கேளுங்களேன். பேரு சட்டிச்சோறாம். என்னது, சட்டி சோறா? ஏம்மா அந்த பேய்க்கு பேர் என்னதுனாலும் இருக்கட்டுமா. பேய்க்கெல்லாம் நம்மளால பஞ்சாயத்து பண்ண முடியாது. எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க போவோம். ஐ தலைவர் என்னாச்சி, பிரசாதம் தருவீங்கல்ல? சுண்டல் இருக்கா, கொலக்கட்டை இருக்கா? ஆமாம்மா, எல்லாமே இருக்கு. முதல்ல சாமி கும்பிட்டுருவோம், அதுக்கு பிறகு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஐ ஜாலி ஜாலி, இன்னைக்கு சூப்பர். ஒரு புடி பிடிச்சிடலாம். என்னைய விரட்டுறதுக்கு ஏதாவது பண்ணலான்னு பாத்தீங்க, அவ்வளவுதான். எல்லாரையும் ஒட்டு மொத்தமா வச்சு கொளுத்தி விட்டுருவேன். நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன், சரியா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எல்லாரும் எனக்கு சோறு தரணும். நான் சட்டி சட்டியா சோறு திம்பேன். யாராவது எனக்கு சோறு தரல, அவங்களையும் சேர்த்து தின்றுவேன். இந்த பேய் பேசுற டைலாக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த பேயை கொண்டு சினிமால கதை எழுத விடலாம். சரி, பிறகு கதை எழுத விடுவோம். நீங்க எல்லாரும் வாங்க, நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். பிள்ளையார் நல்லா அழகா இருக்காரே. நான் தம்பிட்டி பார்த்து வாங்கினேன். ஆமா, ராணியக்கா நல்லா அழகா செலக்ட் பண்ணிருக்காங்களே. பிள்ளையார் நல்லா அழகா இருக்காரு. அலங்காரமும் நல்லா பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் வச்சிருக்காங்க மறைக்கே? தெரிய மாட்டேக்கே. இப்படி பார்த்தா தெரியுது. சுண்டல் இருக்கு, கொலக்கட்டை இருக்கு, வேற என்ன இருக்கு? இந்த பக்கம் லட்டு இருக்கு, பால் பாயசமா அது? ஆஹா, இன்னைக்கு நல்ல வேட்டை தான் போல. தலைவர் வகை வகையா செஞ்சு வச்சிருக்காரே. தலைவர் என்னாச்சு, பூஜை ஆரம்பிச்சிருமா? ஆமா பூசாரி ஐயா, பூஜையை ஆரம்பிச்சிருங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாயேஷு சர்வதா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. மும்பைல எல்லாம் விநாயகர் சதுர்த்தி விழா சூப்பரா கொண்டாடுவாங்க. எதுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுதாங்கன்னு தெரியுமா?
விநாயகர் பிறந்த நாள். அப்படின்னா விநாயகர் பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லுங்க. பிள்ளையார் உங்களுக்கு பிறந்த நாள், பிள்ளையார் உங்களுக்கு பிறந்த நாள், பிள்ளையாரே நீங்க அழகா பிறந்துட்டீரே, சிவபெருமான் தான் உங்க நைனாவா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு பிள்ளையார், ஹாப்பி பர்த்டே டு பிள்ளையார். இந்த நல்ல நாள்ல எல்லாரும் எல்லா வளமும் கிடைச்சி சீரும் சிறப்புமா வாழணும்னு வாழ்த்துறேன். சீக்கிரம் வாழ்த்தி முடிச்சிட்டு பிரசாதத்தை தாங்க.